அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எங்களுடைய அன்புக்குரிய பொதுச் செயலாளருடைய ஆணைப்படி திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தொகுதி இந்த பகுதியில் நெருப்பரிச்சல் பகுதியில் வீடு வீடாக சென்று விடியா ஆட்சிக்கு உங்கள் வீட்டு பில்லே சாட்சி என்பதற்கான டெமோ விளக்க கூட்டம், விளக்க நிகழ்ச்சி ஐடி விங் மாவட்ட நிர்வாகிகள் மூலமாக இந்த பகுதி நிர்வாகிகள் மூலம் வீடு வீடாக போய் அவங்க வீட்டு திண்ணையிலேயே உட்கார்ந்து விளக்கமாக தாய்மார்களிடத்தில் எடுத்து சொல்லுகிறோம். தாய்மார்கள் மிகுந்த வேதனையோடு இருக்கிறார்கள். குறைந்தது ஒரு குடும்பத்திற்கு 5 வருஷத்துல கடந்த 5 வருஷத்துல விலைவாசி ஏற்றத்தால் வீட்டு வரி, கரண்ட் பில் ஏற்றம், சொத்து வரி ஏற்றம், தண்ணி வரி ஏற்றம் போன்ற பல்வேறு காரணங்களால் அரிசி விலை ஏற்றம், பருப்பு விலை ஏற்றம், எண்ணெய் விலை ஏற்றம், இப்படி பல்வேறு காரணங்களால் மினிமம் ஒரு ஃபேமிலிக்கு இந்த 5 வருஷத்துல ஸ்டாலின் முதலமைச்சரானதுக்கு பிறகு 3 லட்சம், நடுத்தரமான குடும்பங்களுக்கு 4 லட்சம் முதல்ல 5 லட்சம் வரையில இந்த 5 வருஷத்துல நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை தாய்மார்களும் எடுத்து சொல்லுகிறார்கள். அதற்கு பில் போட்டு நாங்கள் விளக்கமாக எடுத்து சொல்கிறோம். அது மக்கள் புரிந்து கொண்டு வேதனையோடு வரட்டும், தேர்தல் வரட்டும், ஓட்டு போடுற நாள் வரட்டும், இந்த பில்லை நாங்கள் பத்திரமா வச்சுக்கிறோம், உடனடியாக ஸ்டாலினை வீட்டுக்கு அனுப்புகிறோம், இது எப்பவும் அவரை வர விட மாட்டோம், சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு சரியில்லை, இங்கிருந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போய் ஒரு பொருள் வாங்கிட்டு வரனா கூட தனியாக ஒரு பெண் போக முடியாது, பக்கத்து வீட்டிலேருந்து 3-4 பெண்களை கூட்டிகிட்டு தான் போக வேண்டிய நிலைமை இருக்குது, சட்டம் ஒழுங்கு இப்படித்தான் இருக்குது, குடி தண்ணீரும் சரியா எடப்பாடியார் 1300 கோடி ரூபாய் செலவு செய்து குடிநீர் திட்டம் கொண்டு வந்தார், அதையும் முறையாக செயல்படுத்தாமல் தண்ணீரும் வாரத்துக்கு ஒரு நாள் தான் வருது, குப்பையை சரியா அள்ளுவதில்லை, குப்பை அல்லாமல் நாற்றம் அடித்து ஸ்கூல் குழந்தைகளுக்கெல்லாம் தொற்று நோய் வருகிறது, எங்கே பார்த்தாலும் கஞ்சா மற்றும் மெத்தபெட்டமைன் மற்றும் போதை வஸ்துக்கள், கள்ளச்சாராயம் இப்படி ஏகமாக நடமாடுகிறது, குழந்தைகளை வெளியே பள்ளிக்கூடம் அனுப்புறதுக்கே பயமா இருக்குதுன்னு தாய்மார்கள் சொல்றாங்க. தமிழக முதல்வர் வந்துட்டு தேர்தல் வாக்குறுதிகள் பெரும்பாலான நாங்க நிறைவேற்றி இருக்கோம், அதுவும் இல்லாம அதுக்கு சொல்லாததுக்கு மேலேயும் செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. அப்புறம் ஏன் பதட்டப்படுறாரு, பதறாரு? என்ன நிறைவேற்றினாங்க, என்னென்ன திட்டங்களை நிறைவேற்றிக்கிறாங்க? கல்வி கடன் தள்ளுபடி பண்ணிட்டாங்களா? நீட் தேர்வை ரத்து பண்ணிட்டாங்களா? அதே போல அம்மா கொடுத்த தாலிக்கு தங்கம் தர்றாங்களா? சிலிண்டருக்கு 100 ரூபா மானியம் தர்றாங்களே, கொடுத்தாங்களா? என்ன செய்தாங்க சொல்லுங்க? ஒன்றும் செய்யல. பெட்ரோல் டீசல் வரியை குறைக்கிறதா சொன்னாங்க. வேறு மாநிலங்களோட ஒப்பிடும்போது பெட்ரோல் டீசல் விலை இங்க கூடுதலா இருக்கு. ஸ்டாலின் குடும்பம் நலம் பெற்றது, நாட்டு மக்கள் நாசமாய் போனார். அந்த பதற்றத்தினாலதான் இந்த 2ஆம் கட்ட அறிக்கையை வந்து EPS நாங்க தேர்தல் கடமையை முறையாக செய்து கொண்டிருக்கிறோம். எங்கள் கூட்டணி நல்ல முறையில் அமைந்து ஒற்றுமையோடு நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆட்சியில உட்கார வைத்த திமுகவை வீட்டுக்கு அனுப்புவதற்கு மக்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். எங்கள் கூட்டணி வலுவாக ஒற்றுமையாக செயல்முறையை தொடங்கிவிட்டது. திமுக கூட்டணி முதலில் காங்கிரஸ் பிச்சு கொண்டு போக போகிறது, ஒவ்வொன்றா பிச்சு கொண்டு போகும். பாஜக தலைமையில் சிலர் அப்படின்னு சொல்லி நடிகர் விஜய் பேசி, பாஜக தலைமையில் இல்ல, தமிழகத்தை பொறுத்தவரை அனைத்து இந்திய அண்ணா திமுக தலைமை, எடப்பாடியார் தலைவர், இது ஊரறிந்த உண்மை. விஜய்க்கு பாவம் ஒண்ணுமே தெரியாது. அவர் எங்க இருக்கிறாரு, எப்ப விழிக்கிறாரு, எப்ப தூங்குறாருங்கிறது யாருக்கும் தெரியாது. செய்தித்தாள் படிப்பதில்லை, டிவி பார்க்கறதில்ல, ஊடக நண்பர்களை நேரடியா தொடர்பு வைக்கிறது இல்லை. உங்க மாதிரி சகோதரர்கள்ட்ட பேசினா தானே விவரம் விளக்கம் தெரியும். அவர் பேசுறது 3-4 பேர் முஷி ருஷி ருஷி இந்த மாதிரி ஆளுகளோட பேசுறாரு. அதுக்கு தகுந்த ரிசல்ட் தான் கிடைக்கும். நாங்க வீதியில தெருவுல விடிய பகல் இரவெல்லாம் சுத்துற பாருங்க. 8 மணிக்கே இன்னைக்கு காலையில இங்கே ஆரம்பிச்சிட்டோம். சென்னையில இருந்து நேற்று சாயங்காலம் காலையில் 8 மணிக்கு வந்து எம்எல்ஏ, நான், பகுதி செயலாளர், மாவட்ட இளைஞரணி செயலாளர், வட்ட செயலாளர் எல்லாம் சேர்ந்து காலையில் 8 மணிக்கு எங்க வேலையை தொடங்கிட்டோம். இந்த எக்ஸ்பிரஸ், எடப்பாடியார் எக்ஸ்பிரஸ் செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு போய் மே மாதம் எடப்பாடியார் முதலமைச்சராக பொறுப்பேற்பதை எந்த கொம்பாதி கொம்பனாலும், விஜய் அல்ல, எந்த கொம்பாதி கொம்பனாலும் தடுக்க முடியாது. எம்ஜிஆர் ஆட்சி, அம்மா ஆட்சி எடப்பாடியார் தலைமையில் அமைந்தே தீரும். 210 சீட்டு வெல்வோம், வெற்றி நிச்சயம். வெல்வதே லட்சியம், வெற்றியே நிச்சயம்.